சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு உடற்கூறாய்வு நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நேற்று மாலை பெரம்பூர் செம்பியம் பகுதியில கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அரசு பொது மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. அவருக்கான அந்த உடற்கூறாய்வு இன்று காலை 7:45 மணி என்ற அளவில் தொடங்கியது. குறிப்பா 10 மணிக்கு பிறகுதான் அரசு மருத்துவமனைகள் மற்றும் பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய உடல்களுக்கு கணக்குறாய்வு தொடங்கும். ஆனால் இவருடைய அந்த இறப்பு என்பது படுகொலை சம்பவமாக இருப்பதால் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினருடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறி காவல்துறையினர், அவருடைய உறவினர்கள், ஆம்ஸ்ட்ராங்குடைய உறவினர்கள், அவருடைய ஆதரவாளர்கள், குடும்பத்தினர், பிறகு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவரோட அந்த பேச்சுவார்த்தை நடத்தி இன்று காலையிலேயே அவருடைய அந்த உடற்கூறாய்வு செய்வதற்கான அந்த பணியை தொடங்கினார்கள். 7:45 மணிக்கு தொடங்கிய உடற்கூறாய்வு 9:45க்கு நிறைவு பெற்றதாக அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையுடைய டீன் ஜெர்னிராஜன் நமக்கு அந்த தகவலை வழங்கியிருந்தார். அதற்கு முன் அவருடைய அந்த உடற்கூறாய்வு நிறைவு பெற்றிருக்கிறது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் தற்போது பூந்தமல்லி நெடுஞ்சாலையில், அதாவது அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு வெளியில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். நேற்று இரவு அந்த கொலை நடந்ததன் பிறகாக 8 பேர் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். 8 பேருடைய அந்த புகைப்படங்களும் வெளியானது. அந்த 8 பேருமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பில் செய்தியாளர் சந்திப்பிலும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த உடற்கூறாய்வு நிறைவு பெற்றதன் பிறகாக அவரது உடலை பெற்றுக்கொண்டு அவரது இல்லத்தில் வைக்க வேண்டாம், பொதுவான இடத்தில் வைத்து அவருக்கான அஞ்சலி செலுத்த வேண்டும் என பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் கட்சியினர், அவருடைய ஆதரவாளர்கள் இங்கே சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்போது வரைக்கும் இந்த பகுதியில் சாலை மறியல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருபுறங்களிலுமே பேருந்துகள் மற்றும் வாகன ஓட்டிகள் எல்லோருமே அந்த வாகன நெரிசலில் சிக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக அவரது உடலை ரயில்வே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான இடம் வழங்க வேண்டும், நியூஹால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மண்டபத்தில் வைத்து அவருக்கான இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும், அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என இவர்கள் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் காவல்துறை சார்பில் அந்த பகுதியிலே தற்போது வரைக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை.